यस्याभवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येषु विचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तम् अनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां शक्त्यां गुणसम्पदाम् शरणं भवदीतानां षटकोपमनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितम् ख्यातश्रीनृसिंहकारजमुनीत्पादाम्बुदेन्दिरं दान्तिक्षान्ति दयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरम् श्रीमद्रङ्गशटारियोगिनृपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरचडरिपुणा सम्यमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसम्मे नरहरिषडजिद्योगिनेतु प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररग्वीच्छटारिं श्रीरङ्गनाथषडकोपयति इन्द्रदृष्टं लक्ष्मी नृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षडकोपहृद्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारि संयमिवलाल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वहात्यषडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपथं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्यैतुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षाभरम् श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान् तद्वयं ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महद्वंशजम् वन्दे वत्सविभूषणं वदं वीक्ष्णमार्ग्यं सदा तत्त्वेनैश्चितजितेश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेन् श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्कमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विधेयः. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடுவில் ஸ்ரேயாம்சி பகோ விக்னானி நல்ல காரியங்களுக்கு விக்னங்கள் நிறையா வரும், ஏதோ ஒரு தடைகள் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் மீறி நம்ம பண்ணணும். அதில் முடிக்க வேண்டியது இன்னும் ஒரு 5-6 அத்தியாயம் தான் கிட்டத்தட்ட. விஷ்ணு புராணம் அதை முடிக்கிறதுக்கு எவ்வளவு இத்தனை முடிச்சிருக்கலாம். அந்த வந்திருக்கு இந்த இதெல்லாம் வச்சிருந்தா கூட சுலபமா முடிச்சிருக்கலாம். ஆனா என்னமோ ஆகுது, இன்னும் ஒரு 3 அத்தியாயம் தான் பாக்கி. 3 அத்தியாயம் இருந்தா அது விஷ்ணு புராணம் முடிஞ்சு போயிடும். அதையும் கூடிய சீக்கிரம் நம்ம இது பண்ணலாம். இதுல 6வது அம்சத்துல மைத்ரேயர் சிருஷ்டிகளை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பிரளயத்துல பத்தி சொன்னார். நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், பிராகிருத பிரளயம் எல்லாம் பிரளயம் எப்படி இருக்குங்கிறதையெல்லாம் வர்ணிச்சார். இப்போ இந்த கஷ்டங்களை எல்லாம் பார்க்கலாம். லோகத்தினுடைய உற்பத்தி ஸ்திதி ஏதோ வந்திருக்கும் இல்லையோ, இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம இங்க பிறப்பை அடைந்திருக்கக்கூடியவர்கள் நாம இந்த மனுஷ ஜென்மால நாம படக்கூடிய கஷ்டங்கள்லாம் என்னென்ன, இந்த கஷ்டத்திலேருந்து நாம எப்படி விடுபட்டு பகவான் இடத்துல போய் நம்ம சேர முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழிமுறைகளை எல்லாம் இந்த 5வது அத்தியாயத்துல பராசர மகர்ஷி விஸ்தாரமாக எடுத்து சாதிக்கிறார். ஸ்ரீ பராசரஹா ஆத்யாத்மிகாதி மைத்ரேய ஞாத்வா தாபத்ரயம் புதஹா உற்பன்ன ஞான வைராக்யா பிராப்னோதி ஆத்யந்திகம் லயம். ஆத்யந்திகம் லயம், ஆத்யந்திக லயம்னா மோக்ஷம்னு பேர். இந்த இடத்துல அவர் சொல்ற மோக்ஷத்துக்கு பேர். இப்போ மனுஷனானவன் தாபத்ரயங்கள், தாபத்ரயம்னு சொன்னா ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாபத்ரயம். கத்தியத்திர பாஷகாரன் ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக தாபத்ரயம் எல்லாம் அங்க சொல்ற. அதை பத்தி இவரே சொல்ல போற. ஆத்தியாத்மிகம்னா என்ன, ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம்னா என்னங்கிறத மகர்ஷியே விஸ்தாரமாக சொல்ல போற. விவேகியாக இருக்கக்கூடியவன், புதஹான்னா விவேகியாக இருக்கக்கூடியவன், தாபத்ரயம் ஞாத்வா நாம் படக்கூடிய இந்த 3 விதமான துக்கங்களை நன்றாக அறிந்து கொண்டு அவன் என்ன பண்ணுவான், மைத்ரேய ஆத்தியாத்மிகாதி தாபத்ரயம் புதஹா ஞாத்வா
உற்பன்ன ஞான வைராக்கியா. இதனால ஞானமும் வைராக்கியமும் ஏற்பட்டு ஆத்தியந்திகம் லயம் பிராப்னோதி, மோட்சத்தை அடைகிறான். இந்த சாங்கிய சாஸ்திரம் இப்படிதான் சொல்றது. நமக்கு என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த 3 துக்கங்கள்ல இருந்து விடுபடணும்னா நாம என்ன பண்ணணும்னு கேட்டா, ஞானம் வைராக்கியம் ஏற்பட்டு மோட்சத்துக்கு போகணும்னு சொல்றது. அது எப்படி அந்த உபாய அனுஷ்டானங்கள்லான்றதையெல்லாம் சொல்ல போற. இப்போ அது என்னன்னு கேட்டா, ஆத்தியாத்மிகோபி விவிதா ஷாரீரோ மானசஸ்ததா ஷரீரோ பகுபிஹி பேதைஹி வித்யதே ஸ்ரூயதாம் ச. இப்போ இந்த ஆத்தியாத்மிகம் அப்படிங்கிறது 2 வகைப்பட்டதாக இருக்கும். இது 2 வகைப்பட்டது என்னன்னா, ஷாரீரஹா உடலை பற்றியது, மனதை பற்றியது என்று 2 விதமாக இருக்கும். ஷரீரஹா ஷரீரோ பகுபிஹி பேதைஹி வித்யதே. அதாவது இந்த சரீரத்தை பத்தி இருக்கக்கூடிய தாபங்கள்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. நம்ம சரீரத்தினால எவ்வளவு கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறோம். அது சொல்ற பகுபிஹி வித்யதே ஸ்ரூயதாம் ச சஹா. அந்த சரீரத்தினால நாம படக்கூடிய துன்பங்கள்லாம் என்னங்கிறத விஸ்தாரமாக சொல்றேன் கேளு. சிரோ ரோகா பிரதிஷய்யா பிரதிஷய்யா யஜ்வ பிரதிஷ்யாய ஜ்வர शूलभङ्गधैरः गुल्मा अश्वश्वय यतु श्वास छर्ध्यादिभिः अनेकदा. அதாவது சிரோரோகா, சிரோரோகா அப்படின்னு சொன்னா தலைவலி முதல்ல சொல்றச்சே ரொம்ப காமன் டிசீஸ். அப்புறம் பீலசம்னு பிரதிஷையா அப்படின்னு பேரு. அது இது இந்த கபத்தினால ஏற்படுறது. அதாவது இந்த சளி இருமல்லாம் சொல்றோமோ இல்லையோ அது. அதுக்கப்புறம் பிரதிஷாய ஜுவரஹா, ஜுவரம் நமக்கு தெரியும், இந்த ஃபீவர். அப்புறம் சூலபங்கதரைஹி, சூலபங்கதரைஹின்னு சொன்னா இந்த சூலம்னு சொன்னா ரிலேட்டட் டு ஸ்டொமக், இந்த வயத்து வலின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் பகந்தரம், பகந்தர அதிசாரம்னா பைல்ஸ்னு சொல்றோம் இல்லையோ அதுக்கு பகந்தரம்னு பேரு, அதனாலேயும். அப்புறம் குல்மம், குல்மம்னா ரிலேட்டட் டு மறுபடியும் அந்த இன்டெஸ்டைன்ஸ் அது வரும். அதுக்கப்புறம் குல்ம அர்ஷஸ்வ யது சுவாசார்ச்சாதி. அப்புறம் அந்த மாதிரி ஒரு அந்த டிசன்ட்ரின்னு சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி. அப்புறம் சுவாசம், அப்புறம் வாமிட்டிங், சுவாச சர்தியாதிபிகி. அப்புறம் இந்த வாமிட்டிங் ரிலேட்டட் டு ஐஸ். அப்புறம் இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. அநேகதா, அநேகதான்னா இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் சொல்ற ததா அக்ஷிரோக அதிசார குஷ்டாங்கமய சம்ஹிதை. அதிசாரம்னா மறுபடியும் இந்த அதிசாரம்ங்கிறது என்னன்னா இந்த காலரான்னு சொல்றோம் பாருங்க, காலராங்கிற மாதிரி இருக்கும் அது. அப்புறம் இன்னொன்னு தெரியும், இந்த லெப்ரசி, அது கண்ணுனால அதிசார குஷ்டம். அப்புறம் குஷ்ட அங்கமய சம்ஹிதை. அப்புறம் வாயுவினால ஏற்படக்கூடியது இந்த சம்ஹிதை. வித்யதே தேகஜா தாபகா மானசம் ஸ்ரோதும் அருகசி. இப்படி எவ்வளவோ உடம்புல நோய்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் சரீர சம்பந்தி. இது ஆத்தியாத்மிகம். மானசீகமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்ற மானசம் ஸ்ரோதும் அருகசி. காம குரோத பய துவேஷ லோப மோக விஷாதஜா சோகா அசூயா வமன ஈர்ஷ்யா மாத்சர்யாதிமயா ததா. இது இருக்கும் காமம் குரோதம். நமக்கு இந்த காம குரோதாதிகள். I am in a lecture, I will call you after 9:30. இந்த காமம் குரோதம், அப்புறம் பயம், காம குரோத பயம், துவேஷம் ஹேட்ரட்னஸ், அப்புறம் லோபம், லோபம்னா கிரீடினஸ், அப்புறம் மோகம் துக்கம், மோக விஷாதஜம், விஷாதஜம்னா துக்கத்துக்கு பேர் விஷாதஜம்.
அப்புறம் சோக, அசூயை, அது வந்து ஜெலசி. அப்புறம் ஈர்ஷ்யா, ஈர்ஷ்யான்னா அது பொறாமை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜெலசிக்கும் அந்த ஒரு என்பிஎஸ்ன்னு சொல்றோமோ இல்லையோ அது. அப்புறம் சோகா, அசூயா, அவமான, ஈர்ஷ்யா, மாத்சரியாதிமயா, மாத்சரியம், மாத்சரியம் அப்படின்னு சொன்னா இந்த மான அவமானங்கள், இது மாதிரி மானசீகமாக இருக்கக்கூடிய தாபங்களும் நிறைய இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பேருன்னு கேட்டா ஆத்தியாத்மிகம்னு பேர். இதெல்லாம் நம்ம ஆத்ம சம்பந்தி, நம்முடைய ஆத்மாவோடு கூட இருக்கக்கூடியது. இதெல்லாம் நம்முடைய கர்மா அனுகுணமாக நமக்கு சரீரத்திலேயும் மனசத்திலேயும் ஏற்படக்கூடிய துக்கங்கள்னு சொன்னது. ஆதி பௌத்திகம், ஆதி பௌத்திகம்னு சொன்னா பூத சம்பந்தி. பூத சம்பந்தின்னு சொன்னா பிராணி வர்க்கங்கள், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஜந்துக்கள், அதால நமக்கு ஏற்படக்கூடிய தாபங்கள். நமக்கு ஒண்ணும் இல்லை, மஸ்கிட்டோ மெனஸ்ன்னு சொல்றோம். கொசு தொல்லை இருந்ததுனாலே அது கொசு இத்தினூண்டுதான் இருக்கும், அது கடிக்கிறதுனால எவ்வளோ வருது. டெங்குன்னு சொல்றான், அப்புறம் டைஃபாய்டு, இன்னும் எல்லாம் நல்லா மலேரியா என்னமோலாம் வருதோ இல்லையோ அது. இதெல்லாம் ஆதி பௌத்திகங்கள்னு பேர். அது சொல்ற காமக்ரோதம் மானசோபி துஜஸ்ரேஷ்ட தாபோ பவதி ந ஏகதா இத்யேவமாதிபிஹி வேதைஹி தாபோஹி ஆத்யாத்மிகா ஸ்மிருதா மிருக பக்ஷி மனுஷ்யாத்யைஹி பிசாச்ச உரக ராட்சசைஹி சரீஸ்ருபாத்யைச்ச நிருணாத் ஜாயதே ச ஆதிபௌதிகா. மிருகங்கள், பக்ஷிகள், மனுஷர்கள் முதலானவர்களா, பிசாச்ச உரகம், அதாவது இந்த காப்ளின்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையோ, நமக்கு பூதம், பேய், பிசாசுன்னு எல்லாம் சொல்றோம் இல்லையோ, இவைகளால் சரீஸ்ரப்பம்னு சொன்னா ரெப்டைல்ஸ், அதனாலேயே இவர்கள்லாம் மனிதர்களுக்கு உண்டாகும். நமக்கு இப்ப ஆத்துல இருந்தா எவ்வளவு தொந்தரவு இருக்கு. ஈ, இரும்பு, கொசு, பல்லி, கரப்பு எவ்வளவோ வருது. என்னதான் பண்ணாலும் இதெல்லாம் எங்கேருந்தாவது வந்து சேரும் நமக்கு. இதுல இன்னும் சாங்கியத்துல எல்லாம் சொல்ற போது மூட்டைப்பூச்சியும் சொல்றான் அவன் சேர்த்து. மூட்டைப்பூச்சினால, அதாவது இந்த பக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையோ, அதனால அவரை தொந்தரவும் அதிகம். எப்போ அதெல்லாம் இருக்கு போல இருக்கு. அதனால ஆத்தியாத்மிகா ஸ்மிருதா, அதெல்லாம் ஆதி பௌத்திகா. சீத, இதெல்லாம் வந்து ஆதி பௌத்திகம், பூத சம்பந்தி. சீத, வாத, உஷ்ண, வர்ஷா, அம்புதைஹி द्युतादि समुद्भवः तापो द्विजवर श्रेष्ठैः कथ्यते च ஆதி தைவிகா. இது நேச்சுரல் கலாமிட்டிஸ். இது வந்து தெய்வ சம்பந்தின்னு அர்த்தம். தெய்வத்தைகளால் உண்டாக்கப்படுவது. இது நேச்சுரல் கலாமிட்டிஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையோ. அது சீத, வாத, உஷ்ணங்கள். திடீர்னு ஒரு புயல் அடிக்கிறது, சைக்ளோன் வருது, அப்புறம் வந்து இதெல்லாம் சொல்றோம் இல்லையோ, சுனாமி வருது, அப்புறம் ரொம்ப ரொம்ப காய்ச்சல், அந்த வெயிலாலேயே வருது. வாத உஷ்ண அம்புது, மழை பெய்யறது, அந்த மின்னல் தாக்குறது, இதனால உண்டாக்கக்கூடிய தாபங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இதுக்கு ஆதி தெய்வீகம், ஆதி தெய்வீகம்னு. இதெல்லாம் தெய்வ சம்பந்தின்னு இதனாலேயும் நாம கஷ்டப்பட போறோம். இப்போ இது எப்படி வருது? ஆரம்பத்திலேருந்து வருது. இது எப்பயிலிருந்து ஏற்படுறது? கர்ப்ப ஜன்ம ஜரா ஞான மிருத்யு நாரகஜம் ததா துக்கம் சஹசிரஷா வேதி வித்யதே முனிசத்தமா. இந்த ஆரம்பத்திலே ரைட் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் பிரெக்னன்சின்னு அர்த்தம். கர்ப்பத்திலேருந்தும், அப்புறம் பிறப்பிலையும், அந்த அப்புறம் ஜரா மூப்பினாலேயும், ஞான மூப்பு, அப்புறம் அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினாலேயும், நாரகஜம், இதெல்லாம் நரகத்தினாலும் இவைகள்லாம் ஏற்பட்டு பல வகைப்பட்டதாக இருக்கும் இந்த துக்கங்கள் எல்லாம். அதை பத்தியும் நான் விஸ்தாரமாக சொல்றேன். வித்யதே முனிசத்தம சுகுமார தனு கர்ப்பே ஜந்துஹு பகுமலாவிருதே உல்ப சம்பேஷ்டிதா புக்னஹா பிருஷ்ட கிரீவாஸ்தி சம்ஹிருதிபி. அதாவது ஒரு கைனகாலஜிஸ்ட் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் இங்க பராசர மகர்ஷி அழகா எடுத்து சாதிக்கிறார். ஒரு ஜீவாத்மா என்ன பண்றான்? முதல்ல கர்ப்பத்துல வாசம் பண்ற போது இந்த சுகுமார தனுகு, ரொம்ப சாஃப்டான ஒரு சரீரத்தோட இருக்கான். ஏன்னா இந்த பிறந்த குழந்தைக்கெல்லாம் இந்த சரீரங்கள்லாம் ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லையோ. சுகுமார தனுகு கர்ப்பே ஜந்துகு பகு மலாவிருத்தே, அந்த மலங்கள்லாம் சூழ்ந்த அந்த
அந்த பிரெக்னன்சில அந்த கருப்பைன்னு சொல்றவங்க இல்லையோ, அந்த பகுமலா ஆவிருத்தே உல்ப சம்பேஷ்டிதா. உல்பம் உல்பம் அப்படின்னு சொன்னா அந்த எம்பிரியோ அந்த ஒரு மாதிரி மூடி இருக்கும். இட் இஸ் கவர்டு வித் அந்த ஒரு மாதிரி ஸ்கின், அந்த உல்பம்னு பேர் அதுக்கு, வித் அம்பிளிக்கல் கார்டு. அந்த ஒரு அது அதான் சொல்றேன், உல்ப வேஷ்டிதா புக்ன பிருஷ்ட கிரீவா அஸ்தி சம்ஹதி. முதுகு வளைஞ்சு, ஏன்னா பாக்குறோம் கர்ப்பத்துல வாசம் பண்றச்சே குழந்தை அப்படி வளைஞ்சு அந்த கர்ப்பவாசம் பண்றது. அதுல புக்ன பிருஷ்டா முதுகு வளைஞ்சு போய், கிரீவா அஸ்தி கழுத்து, அந்த இது எல்லாம் ஒரு அதெல்லாம் இருந்து அந்த இடத்துல வாசம் பண்றது. அத்தியாம்ல கட்டு தீக்ஷ்ண உஷ்ண லவணைஹி மாத்ரு போஜனைஹி அத்தியந்த தாபைஹி அத்தியர்த்தம் வர்த்தமான அதிவேதனஹா. இந்த தாயார் சாப்பிடக்கூடிய இந்த பல வகைப்பட்ட அந்த ஷட்விதம் ஷட்ரசங்களோடு கூடினது. புளிப்பு இல்லையாலாம் சொல்ற அதி அம்பலம். அந்த அம்பலம் அம்பலம்னு சொன்னா புளிப்போட இருக்கக்கூடியது. அதி அம்பலம். கட்டுனா கசப்பு, தீக்ஷ்ணம்னா காரம், உஷ்ணம் ரொம்ப உஷ்ணமாக, லவணம் உப்போடு கூடியது, மாத்ரு போஜனைஹி தாயார் சாப்பிடக்கூடிய இந்த ஆகாரங்களினால் அத்தியந்த தாபைஹி அத்தியர்த்தம். இதனால சாப்பிட போது இந்த ஆகாரங்கள்லாம் அதனுடைய தோல்ல படுற போது அதுக்கு ரொம்ப வேதனை ஏற்படுமா அந்த குழந்தைக்கு. அந்த ஏன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையோ, சாஃப்டா இருக்கிறதுனால அத்தியந்த தாபைஹி அத்தியர்த்தம் வர்த்தமான அதிவேதனா. இந்த எல்லாம் அந்த கஷ்டங்களை எல்லாம் பொறுத்துண்டு அந்த இந்த உடம்ப நீட்டவும் முடியாது, அதை எதுவும் பண்ண முடியாது, அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். அதிவேதனா பிரசாரண ஆகுஞ்சனாதோ ந அங்கானாம் பிரபு ஆத்மா. பிரசரணம் ஆகுஞ்சனம்னா மடக்கிறது நீட்டுறது, அதாவது எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்ட்ராக்ஷன், இது ரெண்டையுமே பண்ண முடியாதபடிக்கு தவிக்குமா அந்த கர்ப்பத்துல. அங்கானாம் சக்ருன் மூத்திர மகா பங்கசாயி சர்வத்திர பீடிதா. அந்த இடத்துல அந்த ஒரு ஒரு அந்த மலங்களோடு அந்த கூடின உடம்பு, அந்த மலம், அந்த யூரின் மூத்திரம், இந்த இந்த சேத்துல கிடக்கிறதா அந்த குழந்தை. அதுல இருக்கிறச்சே சகன் மூத்தமான சர்வத்திர பீடிதா நிருச்வாசா ச சைதன்ய ஸ்மரன் ஜன்ம சதானி அதஹா ஆஸ்தே கர்ப்பே அதிதுக்கேன நிஜ கர்ம நிபந்தனா. நிருச்வாசா, அது ரொம்ப மூச்சு திணறலோட அந்த கர்ப்பத்துல இந்த சிசு வாசம் பண்றதா. அந்த ஞானம் மட்டும் இருக்கும். அந்த ஞானம் இருக்கச்சே என்ன ஆகுதுன்னு கேட்டா, தன்னுடைய பூர்வ ஜென்ம வாசனைகள்லாம் தெரியுமா அந்த கர்ப்பவாசம் பண்றச்சே சொல்ற. அப்போ நிருச்ச ச சைதன்யா, சைத்தன்யா அறிவோடு கூடினவனாக இருந்து கொண்டு, ஸ்மரன்னு ஜன்ம சதானி அதஹா, நம்ம கீழே எத்தனை பிறவியெல்லாம் எடுத்திருக்கோம் பத்தியா அப்படின்னு நினைச்சுண்டு, ஆஸ்தே கர்ப்பே அதி துக்கேன, இந்த கர்ப்பத்துல துக்கத்தோட கூட நிஜ கர்ம நிபந்தனா, தன்னுடைய அந்த அந்த பூர்வ கர்மாக்களால் அந்த ஒரு ஒரு அவஸ்தைப்பட்டு கொண்டு அங்க தவிக்கிறது இந்த கர்ப்பத்துல இந்த சிசுவானது. அதுக்கப்புறம் ஜாயமானஹா புரீஷா சிங் மூத்திர சுல்க சுல்கா விலானனஹா பிராஜாபத்தியேன வாத்தேன பீட்யமானா அஸ்தி வதனஹா. இப்போ வெளியில எப்படி வருது இந்த குழந்தை? ஹவு டஸ் இட் மேக்ஸ் இட் எக்ஸிட் ஃப்ரம் பிரெக்னன்சி அப்படின்னு கேட்டா, அந்த அந்த மலங்கள்லாம் இருக்கும் இல்லையா, உடம்புல இருக்கக்கூடிய சகல விதமான மலங்கள், மலம், மூத்திரம், இந்த ரத்தம், அப்புறம் சொல்லக்கூடிய இதெல்லாம் மூடப்பட்டு இந்த ஒரு பெரிய வாயு, அந்த ஒரு ஃபோர்ஸ்ன்னு அர்த்தம். அந்த அந்த லேபர் பெயின் சொல்றாளோ இல்லையோ, அந்த லேபர் பெயின் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டா ஒரு வாயுவினால உண்டாருதாது. அந்த லேபர் பெயின் உண்டாருச்சு. அதனால என்ன பண்றான்னா, புரிஷாஸ் பிராஜாபத்தியன வாத்தேன, அந்த பிராஜாபத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வாயு, அதுக்கு தான் சூத்திகா. சூத்திகான்னா அந்த பிரசவிக்கிறவாளுக்கு சூத்திகான்னு பேர். அதனால ஒரு பிரசவ வாயுங்கிறதுனால எப்படி ஆறுதான் இந்த வாத்தேன பீட்யமான அஸ்தி வதனஹா, அதாவது இந்த அதோமுகோவை கிரியதே பிரபலைஹி சூதிகா மாருதைஹி. இந்த சிசுவானது என்ன ஆகுதுன்னு கேட்டா தலை கீழே திரும்புறதா. அதாவது பிரெக்னன்சில இருந்து வெளியில வரச்சே முதல்ல சிசுவினுடைய தலைதான் வெளியில வரும்னு சொல்றான். அப்போ
அதோமுகோவை கிரியதே பிரபலைகி சூதி மாருதைகி. சூதி மாருதம்னா இந்த பிரசவ வாயு இருக்கோ இல்லையோ, அதால தலைகீழாக திருப்பப்பட்டு விஞ்ஞான பிரம்சம் ஆப்னோதி ஜாதஸ்ட முனிசத்தமா. இந்த வெளியில வந்து விழற போது அந்த அந்த குழந்தைக்கு வரைச்சே அந்த எல்லா பழைய வாசனை எல்லாம், அந்த பழைய ஞானங்கள்லாம் போயிடும். இந்த ஒரு 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 அந்த பிறந்த உடனேயே அந்த ஷட்டவாயுன்னு பேரு. ஷட்டவாயுன்னு வந்து அத அத அந்த வெளியில இருக்கக்கூடிய வாயு வந்து அந்த குழந்தை மேல படுறச்சே அந்த பிரெக்னன்சியில இருந்த ஞானம் போயிடுமா, அதுக்கு இருந்த அறிவுங்கிறது போயிடுறது. பிராஜாபத்தியன பீட்யமான அஸ்திவதன அதோமுகோ வைக்கிரேதே பிரபலைஹி சூதிகா மாருதைஹி கிளேஷாத் நிஷ்கிராந்தி ஆப்னோதி ஜட்டரான் மாதுர் ஆதுரஹா. ரொம்ப மாதாவினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியில வருது. மூர்ச்சாம் அவாப்பிய மகதீம் சம்ஸ்பிருஷ்டோ பாஹ்ய வாயுனா விஞ்ஞான பிரம்சம் ஆப்னோதி ஜாதஸ்ட முனிசத்தமா. ஜாதஸ்ட பிறந்த உடனேயே விஞ்ஞான பிரம்சா. இப்ப கர்ப்பத்துல இருக்கச்சே இந்த பூர்வ ஜென்ம வாசனை எல்லாம் அதெல்லாம் இருந்ததோ இல்லையோ, அதெல்லாம் போயிடுமா. எப்போ அங்க வெளியில இருக்கக்கூடிய பாஹ்ய வாயுனா சம்ஸ்பிருஷ்டா, இந்த வெளிக்காத்து அந்த குழந்தை மேல பட்ட உடனேயே அந்த பூர்வ ஜென்மங்களுடைய ஞானங்கள்லாம் போயிடுறது. அப்போ முனிசத்தமா கண்டகைஹி இவ துன்னாங்கா கிரகச்சைரிவ தாரிதா பூதி விராணா நிபதிதா தரண்யா கிருமிகோ யதா. ஒரு புழு மாதிரி வருது அந்த இந்த கர்ப்பத்துல இருந்து இந்த சிசு வெளியில வரைச்சு அதுக்கு எப்படி இருக்கா, முள்ளால குத்துற மாதிரி இருக்கும். கண்டகம்னு பேரு. கண்டகைஹி இவ துன்னாங்கா, அப்படியே பிரிக்ஸ் த பாடி ஆஃப் த பேபி. அத துன்னாங்கா கிரகச்சைரிவ தாரிதா ஆசிஃப் இந்த வாழால போட்டு அறுக்கிற மாதிரி இருக்குமா அது. அப்புறம் இந்த ஒரு 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 துர்நாற்றத்தோடு கூடினது. பூதி பிராணாது நிபதிதா. பூத்தினா ஒரு ஒரு ரொம்ப ஒரு துர்கந்தத்தோடு கூடின தரண்யா பூமியில கிருமிக்கோ யதா. ஒரு கிருமி, ஒரு புழு மாதிரி இந்த இடத்துல வந்து தலையில வந்து சேர்றதா அது. அப்போ அது என்ன பண்றது, கண்டூயனேபி ச அசக்தா பரிவர்த்தேபி அனீஸ்வரா ஸ்நான பானாதிகா ஆகாரம் அப்படி ஆப்னோதி பரேட்சையா. இந்த குழந்தைக்கு சொரிஞ்சுக்க கூட முடியாது. பிறந்த குழந்தை என்ன பண்ணும், அது சொரிஞ்சுக்குமா, அரிச்சுதுன்னா முடியாது. அதுக்கெல்லாம் அசக்தா. பரிவர்த்தனேபி, அதை திரும்பி புரண்டு படுத்துக்கிறதுக்கோ திரும்பி படுத்துக்கிறதுக்கோ கூட சக்தி இல்லாததாக. ஸ்நான பானாதிகம், அதை குளிக்கிறதோ சாப்பிட்றதோ இந்த ஆகாரங்களுக்கெல்லாம் அடுத்த வாளுடைய விருப்பத்துக்கு இணங்க இந்த ஆகாரங்கள்லாம் வரும். தான் இஷ்டப்பட்டபடி கூட அதெல்லாம் அந்த குழந்தைக்கு முடியாது. இவ்வளவும் இதையெல்லாம் தன்னுடைய விருப்பம் இல்லாமலேயே அடுத்த வாளுடைய இஷ்டத்துக்காக நடக்கிறது. அசுச்சி பிரஸ்தரே சுப்தா கீட தம்சாதிவிஸ்ததா பக்ஷமானோபி ந ஏவேஷாம் சமர்த்தோ வினிவாரணே. அசுச்சி பிரஸ்தரம், ஒரு அழுக்கான படுக்கை இல்லையா, குழந்தை படுத்துக்கிறச்சே அது எந்த படுக்கையெல்லாம் என்ன எப்படி இருக்கும். அசுச்சி பிரஸ்தரே சுப்தா கீட்ட தம்சா, கொசு கடிக்கிறது, எறும்பு கடிக்கிறது, இந்த குழந்தையெல்லாம் கடிக்கிறச்சே அதெல்லாம் கூட தடுக்கிறதுக்கு முடியாது இந்த குழந்தையினால. பக்ஷமானோபி ந ஏவேஷாம் சமர்த்தா, இதை தடுக்கிறதுக்கு சக்தி இல்லாமல் அந்த குழந்தை கிடக்கிறது. ஜன்ம துக்கானி அநேகானி ஜன்மனோ அனந்தராணி ச பாலபாவே எது ஆப்னோதிஹி ஆதி பௌதிகானி ச. இப்போ இந்த வளர்ந்து இந்த இதையெல்லாம் ஒரு இதெல்லாம் குழந்தை பருவத்திலேயே இதையெல்லாம் ஏற்படும், இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு அது என்ன பண்றது, ஜன்ம துக்கானி அநேகானி ஜன்மனோ அனந்தமான ஜென்மாக்கள் பாலபாவே எது ஆப்னோதி, இதெல்லாம் பாலபாவத்திலேயே வருது. ஆதி பௌதிகானிச்ச அஜான தமச ஆச்சன்னஹா மூல அந்த கருணோ நரஹா ந ஜானாதி குதஹா கோஹம் குவாஹம் கந்தா கிம் ஆத்மனஹ கேன பந்தேன பத்தோகம் காரணம் கிம் அகாரணம் கிம் காரியம் கிம் அகாரியம் வா கிம் வாச்சியம் கிம்ச்ச ந உச்சதே. இப்போ அஜ்ஞான தமசா ஆச்சன்னா, அஜ்ஞானங்கிற இருளிலால் மூடப்பட்டு இந்த அஜ்ஞானமாகிய இருட்டால ஆச்சன்னஹா, ஆச்சன்னஹான்னா ஹீஸ் என்வலப்ட், ஹீஸ் கவர்டுன்னு அர்த்தம். மூட அந்த கரணோ நரஹா, அந்த கரணம் மனசுங்கிறது அது ஒரு முட்டாள்தனமா ஆயிடுது. இட் பிகம்ஸ் பிளைண்ட்னு அர்த்தம். அது என்ன ஜானாதி, அவனுக்கு எதுவுமே தெரியறது இல்லை.
நான் யாரு, கோஹம் குவாஹம், நான் எப்படிப்பட்டவன், நான் எங்க போறேன், என்னுடைய சொரூபம் என்ன, கேன பந்தேன, என்னை எது கட்டி போடுறது, காரணம் எது, காரணம் எது காரணம் இல்ல, எது காரியம் எது காரியம் இல்ல, எது பேசணும் எது பேசக்கூடாது, இது தர்மம் கோ தர்மஹா கஷ்டவா அதர்மா, இது அதர்மம், கஸ்மின் வர்த்தே அதவா கதம், நான் எப்படி இருக்கேன், ஏன் இருக்கேன், கிம் கர்த்தவியம் அகர்த்தவியம், நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, கிம்பா கிம் குணதோஷம், எது குணம் எது தோஷம், ஏவம் பசு சமைஹி மூளைஹி அஜ்ஞான பிரபவம் மகது. இந்த மாதிரி அஜ்ஞானத்தினால இந்த ஜீவாத்மாவானவன் ஒரு பசுக்களுக்கு சமானமான ஒரு நிலையை அடைகிறான். பசுனா மிருகம்னு அர்த்தம். ஒரு மிருகத்துக்கு ஒரு சமமான ஒரு நிலையை அடைந்து அவாப்பியதே நரைஹி துக்கம் சிஷ்ண உதர பாராணைகி, இந்த மாதிரி பலவிதமான ஒரு ஒரு இதையெல்லாம் வச்சுண்டு இந்த சாப்பிட்றது தூங்குறது இல்லையா, எனக்கு துக்கம் சிஷ்ண உதர பராயணை, இந்த ஸ்திரீகளோட சேர்றது, இந்த மாதிரி தான் ஒரு ஒரு சொல்லுவோம். மேன் இஸ் அ சோஷியல் அனிமல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு மிருகத்துக்கு சமானமாக ஒரு நிலையில இருக்கான். இப்போ அஜ்ஞானம் தாமசோ பாவகா காரிய ஆரம்ப பிரவருத்தயா அஜ்ஞானினாம் பிரவர்த்தந்தே கர்மலோபாஸ் ததோ த்விஜா. இந்த அஜ்ஞானம் என்பது தமோ குணத்தினுடைய ஒரு மாடிஃபிகேஷன் தான் சொல்ற. தாமசோ பாவகா அஜ்ஞானம் காரிய ஆரம்ப பிரவருத்தயா, அதாவது என்னாகும் அப்படியான என்னன்னு கேட்டா, இந்த இந்த ஒரு அஜ்ஞானியை அஜ்ஞானினாம் பிரவர்த்தந்தே, இந்த அஜ்ஞானிகளை எல்லாம் இந்த தமோ குணமானது கர்மலோபாஸ்ததோ, இந்த கர்மாக்களை எல்லாம் செய்ய விடாமல் தடுக்கிறது. அதாவது இந்த அதர்மமான காரியத்தை செய்ய தோண்டும், தர்மமான காரியத்தை செய்ய விடாது தமோ குணம்ங்கிறது. அதனால இந்த அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை எல்லாம் செய்யாமல் இருப்பான். நரகம் கர்மணாம் லோபாது பலம் ஆகுகு மனிஷினா தஸ்மாது அஜ்ஞானினாம் துக்கம் மிக ச அமுத்த ச உத்தமம். நரகம் கர்மணாம், இந்த மாதிரி கர்மணாம், இந்த ஒரு ஒரு இந்த இந்த கர்மாக்களை எல்லாம் பண்ணாததுனால என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா நரகம். இத மகான்கள்லாம் இதான் சொல்றான். மகான்கள்லாம் என்ன சொல்றா, நரகம் கர்மணாம் லோபாத், இந்த கர்மாவை செய்யாம விடுறதுனால தனக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மாக்களை லோபம் பண்றதுன்னா விட்டுறது. இத பண்ணாமல் விடுறதுனால என்ன கிடைக்கிறதுன்னு கேட்ட மனிஷினஹா ஆகுகு பலம், என்ன பலம்னு சொல்றா, நரகம் பலம், நரகம் தான் கிட்டுறது. தஸ்மாத் அஜ்ஞானினா துக்கம் மிகச்ச அமுத்திரா, அதனால அஜ்ஞானிகளுக்கெல்லாம் இந்த லோகத்திலையும் கஷ்டம்தான், அடுத்த லோகத்திலையும் கஷ்டம்தான், இது கஷ்டத்தையே அனுபவிக்கும்படி நேருகிறது. இந்த மாதிரி பண்ணவே இந்த யங் ஏஜ்லயே விட்டுறான், சின்ன வயசுலயே கர்மாக்களை எல்லாம் பண்ணாமல் விட்டுறான். இதெல்லாம் நமக்கு பாடம். ஏன்னு கேட்டா ஒரு பழமொழி சொல்லுவோமோ இல்லையோ, 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லுவோம். நம்ம சின்ன வயசுல இருந்தே இந்த கர்மாக்களை எல்லாம் பண்ணி பண்ணி அபியாசம் பண்ணிக்கணும். அப்பதான் அது கடைசி வரையில் இந்த கர்மாவை பண்ண முடியும். இப்ப சின்ன வயசுல எல்லாம் சரி பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், வயசான அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா வயசான அப்புறம் கர்மா பண்ண முடியாது. பண்றதுக்கு வராது, கை வராது, கால் வராது. அதனாலதான் சின்ன வயசுலயே அதான் அஜ்ஞானினா துக்கம் மிக அமுத்திரத, ஆகினால இங்கேயும் கர்மா பண்றது இல்ல, அடுத்த லோகத்திலையும் இதுக்கு நரகம் பலனாக வரும். ஜரா ஜர்ஜர தேகச்ச சிதில அவயவஹா புமானு விச்சலன்னு சீர்ண தசனஹா பலி ஸ்நாயு சிராவிருத்தா. இப்போ அந்த இளமை பருவம் எல்லாம் போயிடுது. இளமை பருவம் போய் முதுமை வந்துடுத்துன்னா என்ன ஆறது அப்படின்னா அது சொல்ற. ஜரா ஜர்ஜர தேகா, தேகம் அப்படியே தளர்ந்து போயிரு. ஜர்ஜரம் ஆறுதுன்னா அப்படியே ஒரு ஒரு சித்திலமாயிடுறது, சரீரம் ஒண்ணுக்கும் இதுவாக போயிடும். ஸ்திதில அவயவா, அவயவங்கள் கை கால்லாம் இப்ப எத்தனையோ பேர் பாக்குறோமோ இல்லையோ, வயசானவாள்லாம் மூட்டு வலி முட்டி வலின்னு சொல்றா, உடம்பு வலி, அது எத்தனையோ வலிகள் இங்கெல்லாம் அப்படிதான் இருக்கும். சித்தில அவயவா விச்சலன்னு சீர்ன தசனா, பல்லு உழுந்து போயிடுது இல்லையா, நரம்புகள் இதையெல்லாம் விழுந்துடுறது, பல்லு அந்த எல்லாம் கழுவனா போய் பல்லெல்லாம் போயிடுறது. பல்லு போனாலும் இந்த இதெல்லாம் சீர்ண தசனா பலி ஸ்நாயு
சிராவிரதா. இந்த பலி ஸ்நாயுன்னா இந்த நெர்வஸ் வீக்னஸ் எல்லாம் வந்து இந்த கண் பார்வை எல்லாம் மங்கி போறது. அப்புறம் தூர பிரணஷ்ட நயனா, தூர பிரணஷ்ட நயனா, தூர பார்வை போயிடும். தூர யாரும் கண் பார்வை மங்கி போயிடும்னு அர்த்தம். யோமா அந்தர்கத தாரகா, அந்த தாரகம்னா கண்கள்லாம் குழி விழுந்து போயிடும். இந்த ஐஸ் எல்லாம் என்ன ஆகும் கேட்டா கண் குழி விழுந்து போயிடும். நாசா விவர நிர்யாத லோம புஞ்ச சலத் வபுகு, அந்த மூக்குல இருந்து என்ன ஆகும் கேட்டா ரோமங்கள்லாம் வெளியில வரும். அப்போ உடம்புல ஒரு நடுக்கம், சரீரத்துல கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடுறது. நாசா விவர நிர்யாத லோம புஞ்ச சலத் பபுகு பிரகடீபூத சர்வா அஸ்திர் நத பிருஷ்டா அஸ்தி சம்ஹதி உத்சன்ன ஜடராக்னித்வாத் அல்ப ஆஹாரோ அல்ப சேஷ்டிதா. இந்த எலும்பு கூட போயிடுவான். அதாவது ஸ்கெலிட்டன்னு சொல்ற மாதிரி சில பேர்லாம் அந்த 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 இதெல்லாம் போயிடும், எலும்பு தூரமா ஆயிடுவானா. அப்போ முதுகெலும்பு வளைஞ்சு போயிடும். இந்த ஆகாரம் ஜாட்டராகினி, இந்த பவர் ஆஃப் டைஜஷன் போடுறதுனால ஆகாரத்தை குறைச்சு விடுவான். இத்தினூண்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த அல்ப ஆகார ஆகாரம் அல்ப சேஷ்டிதா. கிருச்சாத் கிருச்சாத் சங்கிரமணः உத்தான சயன ஆசன சேடிதா மந்தீபவன் ஸ்ரோத்ர நேத்ர அஸ்திர வல்லால விலானனா. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நடக்க வேண்டி இருக்கும். கிருச்சாது சங்கிரமணா, அவ நடக்கிறது குறைஞ்சு போயிடும். மெதுவா நடப்பான். உட்கார்றது, அப்புறம் ஏந்துக்கிறது, தூங்குறது எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியிருக்கும். அதான் என்ன ஆயிடும், சங்கம் உத்தான சயன ஆசன சேஷ்டிதா. படுக்கையில படுத்துக்கிறது மெதுவா படுத்துக்கணும், உட்கார்ந்து ஏந்துக்கிறது மெதுவா தான் ஏந்துக்கணும். மந்தீபவ சோத்திரம், காது கேட்காட போயிடுறது, கண் பார்வை குறைஞ்சு போயிடுறது. அப்புறம் வாயிலேருந்து என்ன ஆறுதுன்னு கேட்டா நேத்திர சவல் லாலா விலானலகா. லாலம்னா இந்த சலைவா, வாயிலேருந்து எச்சல் ஒழுக ஆரம்பிச்சுடுறதுதான். அதாவது முகங்கள்லாம் வில ஆனனகா, முகம் அப்படியே பாடி போயிடுறது. அநாயத்தைஹி சமஸ்தைச்ச கரணைஹி மரண உன்முகா தட்சணேபி அனுபூதானாம் ஸ்மர்த்தா அகிலா வஸ்துனாம். இந்த மாதிரி எல்லாம் அவனுடைய கண்ட்ரோலே போயிடும். போனா கூட அவன் மரண படுக்கையில இருந்தாலும் கூட அவனுடைய அந்த பவர், இந்த ரிமெம்பரன்ஸ், இது எல்லாமே போயிடுறது. அப்போ என்ன பண்ணுவான், தான் முன்னாடி அனுபவிச்சுட்டு தான் இதெல்லாம் என்னன்னு கேட்டா எல்லாம் மறந்து போயிடுறது. அல்சீமர்ஸ்னு சொல்ற மாதிரி அதெல்லாம் போயிடுறது. அநாயத்தைஹி சமஸ்தைச்ச மரண உன்முகா தட்சணேபி அனுபூதானாம் அஸ்மர்த்தா அகில வஸ்துனா சகிருத் உச்சாரிதே வாக்கியே சமுத்தத மகாஸ்ரமஹ ஸ்வாச காச சமுத்பூத மகா ஆயாச பிரஜாகரா. அப்போ பேசுறது கூட கஷ்டமா போயிடும், பேச்சு கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுறது, மூச்சு விடுறது, அப்புறம் இருமல், இந்த மாதிரி அவனுக்கு தூக்கமும் போயிடுறான். அது அந்த சுகுத்தி சுவாச சுவாச காச சமுத்பூத மகா ஆயாச பிரஜாகர. பிரஜாகரனா சரியாவும் தூங்க முடியறது இல்ல. அந்யேன உத்தாப்பியதே அந்யேன ததா சம்பேஷ்யதே ஜரி பிருத்யா ஆத்ம புத்திர தாரணா அவமான ஆஸ்பதீகிருதா. அந்த கழட்டுத்தனம் வந்தவர்கள்லாம் என்னன்னு கேட்டா டிபெண்டன்சின்னு போயிடும். அடுத்த வாழ்வுடைய தயவுல தான் இருக்கணும், உட்கார்றதோ ஏந்துக்கிறதோ இந்த மாதிரி இருக்கிறச்சே எல்லாரும் என்ன ஆறன்னு கேட்டா எல்லாரையும் இவனை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாளாம். எப்போ அடுத்த வாழ்டத்துல இவன் இதெல்லாம் இருக்கிற போது என்ன அப்படின்னு கேட்டா மற்ற வாழ்லாம் இவனை அவமரியாதை பண்ண ஆரம்பிச்சுடுவான். லோகத்துல நடக்கும். இதுல இந்த பஜகோவிந்தத்துல இந்த பஜகோவிந்தத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றது, யாவத் வித்தோ உபார்ஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா பశ్చాத் ஜர்ஜர தேகே வார்த்தா
கோபி ந பிரிச்சதி கேஹேன்னு ஒரு ஸ்லோகம், ரொம்ப அழகான ஸ்லோகம். நம்ம எவ்வளவு காலம் இந்த லோகத்துல சம்பாதிக்கிறதுக்கு சக்தர்களாக இருக்கோமோ, சம்பாதிக்கிறதுக்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ, அவ்வளவு தூரம்தான் நம்முடைய உறவினர்கள், குறிப்பா குழந்தைகள், அந்த பத்னிகளோ யாரா பத்னியோ பிள்ளையோ யாரா இருந்தாலும் நம்ம எவ்வளவு நாள் சம்பாதிக்கிறோமோ அவ்வளவு காலம் நம்ம கிட்ட சௌக்கியமா எல்லாம் பிரீத்தியா இருப்பா. பஷாத்து ஜர்ஜர தேகே, பின்னாடி சரீரம் தளர்ந்து போயிடுத்து, சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை, ஆத்துல வெறும் உட்கார்ந்துட்டு இருந்தா சௌக்கியமான்னு கூட கேட்க மாட்டோம். வார்த்தாம் கோபி ந பிரிச்சதி கேவா, வீட்டுல நீ இருக்கியா இல்லையான்னு கூட யாரும் கேட்க மாட்டான், ஞாபகம் வச்சுக்கோ. ஆகையினால பஜகோவிந்தம்னு அங்க சொல்ற. அப்ப இங்க என்ன ஆறுது, இங்க அந்நேன உத்தாப்பியன அந்நேன ததா சம்பேஷ்யதே ஜரி பிரித்யா, பிரித்யன்னா வேலைக்காரன், ஆத்ம புத்திர தாராணாம் அவமானம் ஆஸ்பதீகிருதா பிரக்ஷீண அகில சௌச்ச விஹார ஆஹார ஆஹாரசஸ்பிருஹ ஹாஸ்யஹ பரிஜனஸ்யாபி நிர்விண்ண அசேஷ பாந்தவஹா. இப்போ இந்த ஒரு எல்லாரும் பரியாசம் பண்றா, அவன் சுத்தி இருக்கிறவா எல்லாரும் என்ன பண்றா, ஒரு அவனுக்கு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் கூட யாரும் பண்ணி கொடுக்க மாட்டான். சாப்பிட அவனை சுத்தி இருக்கிறவாலாம் பரியாசம் பண்ணுவா, எல்லாரும் அவனை அலட்சியப்படுத்துறாளாம். இப்போ நம்ம எல்லாம் என்னன்னு கேட்டா, அந்த தான் முன்னாடி அனுபவிச்சதையெல்லாம் நினைச்சு பாத்துக்கிறானா. இப்போ அனுபூத இவ அந்யஸ்மின் ஜன்மனி ஆத்ம விசேஷ்டிதம் சம்ஸ்மரன்னே யௌவனே தீர்க்கம் நிஸ்வசதி அதி தாபிதா. உடனே நினைச்சுக்கிறான், ஐயோ நான் சின்ன வயசுல இப்படி எல்லாம் அனுபவிச்சேனே, அப்படி எல்லாம் இருந்தேனேன்னு அதை ஒண்டிதான் நினைச்சுக்க முடியறதே தவிர இவனுக்கு யாரும் எதுவும் பண்ண மாட்டா. நிர்மல நிஸ்வாச அதி தாபிதா ஏவமாதீனி துக்கானி ஜராயாம் அனுபூயவை மரணே யானி துக்கானி பிராப்னோதி ஸ்ருணுதான்யபி. இதெல்லாம் வயசானா இந்த கஷ்டங்கள்லாம் ஒருத்தனுக்கு வந்து சேரும். இதுக்கு மேல மரண காலத்துல என்னென்ன மாதிரி கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதையும் இங்க சொல்றார். ஸ்லத கிரீவா அங்கிரி ஹஸ்தோ அத வியாப்தோ வேபதுனா பிருஷம் முகு கிளானிஹி பரவசோ முகு ஞான லவா அன்விதா. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த மரண சமயத்துல தொண்டை வத்தி போறது. அதான் சொல்றார், ஸ்லதங் கிரீவா, கிரீவான கழுத்துக்கு பேரு, அங்கிரி ஹஸ்தோ அத வியாப்தா, கைகால்லாம் அசைக்க முடியாமல் சரீரத்துல உடம்புல வேதனைகள்லாம் இருக்கு. அப்போ நினைவு போய் வரதான். இப்போ இந்த முகுகு கிளானிஹி பரவசா முகுகு ஞான லவான்விதா ஹிரண்ய தானிய தனயா பாரியா பிருத்ய கிருஹாதிஷு ஏதே கதம் பவிஷ்யந்தி இது அதீவ மமதா ஆகுலஹா. இந்த நிலையில இருக்கும்போது தன்னுடைய சொத்து பணம் இதெல்லாம் நினைச்சு ஐயோ இதெல்லாம் என்ன போறதோ தெரியலையே, இதெல்லாம் என்னுடையதாச்சே, இந்த சொத்தெல்லாம் யார் எடுத்துன்னு போறாளோ என்ன ஓன்னெல்லாம். ஹிரண்ய தானியம், தங்கம் தானியங்கள்லாம் சொத்து, தனயா பாரியா பிருத்ய கிருஹாதிஷு ஏதே கதம் பவிஷ்யந்தி, இதெல்லாம் என்ன ஆக போறதோ தெரியலையே. இது அதீவ மமதா குல, இதெல்லாம் மமதா, இதெல்லாம் என்னுடையதாச்சு என்ன ஆகும் கவலை வருதான். மர்மபிபிஹி மகாரோகைஹி கிரகதைரிவ தாருணைஹி ஷரைஹி இவ அந்தகஸ்ய உக்ரைஹி சித்யமானா சுபந்தனஹா. இந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சு கவலைப்படுற நேரத்துல ஒரு இந்த சீசான்னு சொல்றோம் இல்லையோ, வாழ்ன்னு சொல்றாமே, இந்த வாழ் மாதிரி இருக்கக்கூடிய யமனுடைய சரங்களுக்கான ஒரு கஷ்டப்பட்டு இவனுடைய சரீரத்திலிருந்து ஆத்மா பிரிகிறது, பிராணன் போயிடுறது வெளியில. பரிவர்த்தித தாராக்ஷோ ஹஸ்தபாதம் முகு க்ஷிபன் சம்சுஷ்யமானம் மானதா சம்சுஷ்யமான தாலு ஓஷ்டபுடோ குரகுராயதே. இந்த மாதிரி அப்போ கண் அப்படியே இருட்டின்னு சுழல்றது, கண்ணு சுழல்றது, உடம்பெல்லாம் கை வலி துடிக்கிறது, இதெல்லாம் கொள்றா. நாக்கும் தொண்டையும் வறண்டு போறது. இந்த ஒரு கழுத்துல இருந்து
குரு குரு அந்த கபம் கட்டிட்டு மூச்சு காத்து கூட வெளியில வருது இல்ல. நிருத்த கண்டஹா தோஷைஹி தோஷௌகைஹி உதான சுவாச பீடிதா தாபேன மகதா வியாப்த திருஷா ச ஆர்த்தஸ்ததா க்ஷுதா. இந்த மூச்சு வாங்குறது இதையெல்லாம் ஒரு பசி தாகம் எல்லாம் வருது. இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கிற போது கிளேஷாத் உத்கிராந்தி ஆப்னோதி யமகிங்கர பீடிதா ததச்ச யாத்தனாதேகம் கிளேசேன பிரதிபாத்தியதே. இதுக்கப்புறம் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, இந்த கஷ்டங்களோடு கூட யமகிங்கரர்கள்லாம் இத கஷ்டப்பட்டு இவரை வெளியில இழுத்துன்னு போறான். இழுத்து நீட் போறச்சே இந்த சரீரத்திலேருந்து போறபோது யாத்தனா சரீரம்னு பேர். யாத்தனா சரீரம்னு சொல்றச்சே சூக்ம சரீரம்னு பேர். இது ஸ்தூல சரீரம். நாம இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதுங்கிறது என்னன்னு கேட்டா ஸ்தூல சரீரம். இந்த சரீரத்திலேருந்து இந்த ஆத்மா வெளியில போற போது இந்த சரீரத்துக்கு இன்னொரு சூக்ம சரீரம்னு பேர். இந்த சூக்ம சரீரம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது. இந்த சூக்ம சரீரத்திலையும் இந்த இந்திரியங்கள் இருக்கும், ஞானேந்திரியங்கள் இருக்கும். அப்புறம் இந்த சூக்ம பூதங்கள்லாம் இருக்கும், மனசு புத்தி இவைகளோடு கூடலாம் இந்த ஆத்மா சூக்ம. அதுக்கு யாத்தனா சரீரம்னு பேர். யாத்தனான்னா இவன் சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ இவன் போய் அனுபவிக்க வேண்டியதாக அதுக்கு தகுந்ததான ஒரு சரீரம் யாத்தனா சரீரம்னு பேரு. யாத்தனாதேகம் கிளேசேன பிரதிபத்தியதே ஏதானி அந்யானி ச உக்ராணி துக்கானி மரணேந்திரனாம் சுஷ்ண நரகேயானி பிராபியந்தே புருஷைஹி மிருதைஹி. இந்த மாதிரி இன்னும் கோரமாக இருக்கக்கூடிய துக்கங்கள் மரணத்துல ஏற்படும். இவன் போய் நரகத்துல போய் எதை அனுபவிக்க போறான், என்ன கஷ்டங்களை அனுபவிக்க போறாங்கிறதையும் நான் சொல்றேன் கேளு. சுணுஷ்வ யாமிய கிங்கர பாஷாதி கிரகணம் தண்ட தாடனம் யமஸ்ய தரிசனம் ச உக்ரம் உக்ர மார்க்க விலோகனம். இப்போ இவன் என்ன பண்றான், இந்த ஒரு இந்த இங்க இந்த யமனுடைய அங்க அழிச்சுட்டு போறா. அதெல்லாம் அந்த யாத்தனா தேகம் வருது இல்லையோ அதை வச்சுட்டு போகணும். அதனால அங்க யமபுரத்துக்கு போயிடுறான். அங்க போறச்சே யமகிங்கரா பாஷாதி கிரகணம், அவ தண்டனை அடிக்கிறா பண்றா. யமஸ்ய தரிசனம், அங்க போய் இதெல்லாம் இருக்கு. உக்ர மார்க்க விலோகனம், அங்க போய் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் இருக்கோ இல்லையோ அந்த இதெல்லாம் ரொம்பவும் கஷ்டம். சொல்ற கரம்பவா ஆலுகா வன்னி யந்திர சஸ்திரா சஸ்திராசி பீஷணே பிரத்யேகம் நரகே யாச்ச யாதனா துஜ துஸ்ஸஹாஹா. இந்த அங்க ஒரு ஒரு இந்த இருக்கோ இல்லையோ அந்த இடத்துல என்ன கரம்ப வாலுகான்னா கொதிக்கிற மணல் சட்டியில போட்டு வறுப்பானா. இந்த கொதிக்கிற மணல், இந்த மணல் சட்டியில மணலை போட்டு சில பேர் இந்த கடலைக்காய் இந்த பருப்பெல்லாம் வறுப்பார். அந்த மாதிரி இவனை போட்டு வைப்பான். இதுல ஆழ்வார் சொல்ற இந்த திருமங்கை ஆழ்வார் சொல்ற பொழுது நாம இங்க பண்ணின பாப்பங்களுக்கெல்லாம் தண்டனை. பரஸ்திரீகளை பத்தி நம்ம நினைச்சுட்டு இருந்தா என்ன ஆகும் கேட்டா அவர் சொல்ற செம்பினால் இயன்ற பாவையை பாவினி தழுவு. செம்பினால் ஒரு செப்புனால ஒரு ஸ்திரீ விக்கிரகத்தை பண்ணி வச்சிருவானா, அதை பழுக்க காய்ச்சி வச்சிருவானா. இவன் எந்த பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டானோ அதே மாதிரி செப்புனால ஒரு பொண்ணை பண்ணி அதை பழுக்க காய்ச்சி வச்சிருவானா. இந்த பொண்ணை தானே நீ ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, போ ஆலிங்கனம் பண்ணிக்கோன்னு சேர்த்து அந்த சிலையோட கேட்டு கட்டி வச்சிருவானா. இது ஆழ்வார் சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் நரக்க யாத்தனைகள்லாம் இந்த மாதிரி கொதிக்கிற மணல் சட்டி, அப்புறம் வன்னி யந்திர சஸ்திரா அசி பீஷணே நெருப்பு, இந்த மாதிரி எல்லாம் என்ன இந்த ஒரு யந்திரங்கள் சஸ்திரங்கள் ஆயுதங்கள், இன்னும் பல வகையாக இருக்கக்கூடிய பிரத்யேகம் நரகே யாச்ச யாத்தனா துஸ்ஸலா சகிக்க முடியாது. ககச்சைஹி பாட்டியமானானாம் மூஷாயாம் சாபி தஹ்யதாம் குட்டாரைஹி கிருத்தியமானானாம் பூமௌ சாபி நிகன்யதாம். இதுக்கு மேல என்ன பண்ணுவான்னு கேட்டா இந்த ரம்பத்தை போட்டு அறுக்கிறது, அப்புறம் இந்த அந்த ஒரு ஒரு மூஷான்னு பேர். மூஷான்னா அந்த இரும்பு இந்த உலோகத்தெல்லாம் உருக்கிறதுக்கு வச்சிருப்பாளோ இல்லையோ
பாட்டியமா. மூஷா, மூஷான்னா சொல்ற இந்த கரம்பம்னா பஜ்யமான கரம்ப சமாப்புத சொல்ற துஸ்ஸகாஹா. இதெல்லாம் மூஷான்னா இந்த இந்த மெட்டலை உருக்குறதுக்கு இருக்கொண்டான ஒரு வெசல், அதுக்கு மூஷான்னு பேர். அந்த பாத்திரத்துல இவனை போட்டு காய்ச்சுவாளாம், அந்த பாத்திரத்துல போட்டு இவனை காய்ச்சிப்பாளாம், அடிப்பாளாம் இத. அதுக்கப்புறம் கோடாரி, குட்டாரம்னா கோடாரி, இந்த ஆக்ஸ்ன்னு சொல்ற மாதிரி இந்த ஆக்ஸ்னால கிருத்தியமானாம் பூமௌ சாபி நிகந்தனாம். நிகந்தனம்னா குழி தோண்டி புதைப்பாளாம் அவனை, புதிக்க விட்டுட்டு சூலேஷு ஆரோப்பியமானானா வியாகிரவக்திரே பிரவேசியதாம். சூலத்துல ஏத்தி வச்சிருவானா, புலியோட மூஞ்சியில கொண்டு நுழைச்சிருவானா. இப்போ கிருத்ரைஹி சம்பியக்ஷமானானா, கழுகெல்லாம் வந்து கொத்துமா. இப்போ த்வீஷிபிஹி ச உபபுஜ்யதாம். இதையெல்லாம் இந்த ஒரு அந்த யானை காலால எடவ சொல்றது, இதெல்லாம் உண்டு. வாத்தியதாம் தைலமத்தியேச்ச கிளித்யதாம் க்ஷார கர்தமே. அப்புறம் இந்த எண்ணெய் கொப்பரையில போட்டு பொரிச்சு எடுப்பானா அவன். அப்புறம் எண்ணெய் கொப்பரையில பொரிக்கிறது. அப்புறம் உப்பு இருக்கும் இல்லையோ, க்ஷாரம்னா உப்புக்கு பேரு. இந்த க்ஷாரக கர்தமே, உப்பு சேரு இருக்குமா, அந்த உப்பு சேத்துல போட்டு போட்டு முக்கி முக்கி எடுப்பாளாம் இப்போ. அப்புறம் உச்ச நிபாத்தியமான க்ஷிப்யதாம் க்ஷேப யந்திர கைகி, மலையிலேருந்து தூக்கி எரியறதுதான். அப்புறம் அப்புறம் யந்திரங்களை ஏத்தி அங்கேருந்து அந்த ஆஹ் இது சொல்லுவானோ இல்லையோ, த்ரோ மாதிரி சொல்லுவான், அந்த த்ரோ மாதிரி தூக்கி எறிவாளாம் அங்கேருந்து. இந்த மாதிரி பல வகைப்பட்டதான நரக யாத்தனைகள் பிராபியந்தே நரகைஹி விப்ர தேஷாம் சங்கியா ந வித்யதே. இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டா, நரகே யானி துக்கானி பாபஹேதூத் பவானியே, இது பாபங்கள்னால ஏற்படக்கூடியது. ந கேவலம் துஜஸ்ரேஷ்டா நரகே துக்க பத்ததி, ஸ்வர்கேபி பாதபீதஸ்ய க்ஷயிஷ்ணோஹோ நாஸ்தி நிர்வൃத்தி. இப்போ இது நரகத்துல மட்டும்தான் இந்த கஷ்டம்ன்றது கிடையாது, சொர்க்கத்துல போனாலும் அந்த பயம் இருந்துட்டே இருக்குமா. ஐயோ சொர்க்கத்துக்கு போயிட்டோம், ஆனா நம்ம புண்ணியங்கள்லாம் குறைஞ்சுட்டே போய் ஐயோ திருப்பி எப்ப கீழே விழுவோமோன்னு பயந்துட்டே தான் இருப்பானா. அப்போ அதனால புனశ్చ கர்ப்பே பவதி ஜாயதேச்ச புனః கர்ப்பே விலீயதே பூயஹா ஜாயமானோ அஸ்தமேதிச்ச. இந்த மாதிரி பிறந்து பிறந்து இறக்கிறது, மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறது. இதையெல்லாம் இந்த மாதிரியே எத்தனையோ கஷ்டங்கள் இதையெல்லாம் வருது. இந்த 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 இதெல்லாம் மறுபடியும் கர்ப்பவாசம் வருது, மறுபடியும் பிறக்கிறா, மறுபடியிலே உண்டு. இதையெல்லாம் திருப்பி 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 புனப்புனகா வந்துட்டு இருக்கு. யாவத் ஜீவதி தாவச்ச துக்கைஹி நானாவிதைஹி பிருதா தந்து காரண பக்ஷ்மௌகைஹி ஆஸ்தே கார்பாச ஜீவிதம். இப்போ எவ்வளவு காலம் இங்க இருக்கானோ அவ்வளவு காலம் இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கிறான். அது அந்த ஒரு ஒரு அது எப்படின்னா கார்பாசம் பஞ்சு அது இதெல்லாம் சுழஞ்சுட்டே இருக்கும், காலச்சக்கரம் மாதிரி சுழஞ்சுட்டே இருக்கு. அதனால யாவஞ்சிக்கு தந்து காரண பக்ஷ்மோகாஸ்தே கார்பாச ஜீவது. அது எத்தனை நாள் இந்த நூல் இருந்து போயிட்டே இருக்கோ அது வரையில் ஓடிண்டே இருக்க வேண்டியதுதான். அது திரவியநாசே ததோத்பத்தோ பாலனேச்ச சதான்றினா பவந்தி அநேக துக்கானி ததைவ இஷ்ட விபத்திஷு. இதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறது, அதை காப்பாத்துறது, அப்படி காப்பாற்றக்கூடிய வஸ்து நாசத்தை அடையிறது, இந்த மாதிரி அந்த ஒரு ஒரு இந்த மாதிரி பல கஷ்டங்கள்லாம் இருக்கு ஜீவித தசையிலையும். திரவியநாசே தத உற்பத்தோ பாலனேச்ச சதா, இந்த மாதிரி கஷ்டங்கள். அதுக்கப்புறம் எத்யத் பிரீதிகரம் பும்சாம் வஸ்து மைத்ரேயே ஜாயதே ததேவ துக்க விருட்சஸ்ய பீஜத்துவம் உபகச்சதி. எதை எதையெல்லாம் பார்த்துட்டு இவன் ஆசைப்படுறானோ அதுவே இவனுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா துன்பம் அப்படிங்கிறதுக்கும் காரணம். எதுக்கெல்லாம் அதான் ஆசைதான் துன்பத்துக்கு காரணம். எதையெல்லாம் பார்த்து இவன் ஆசைப்படுறானோ அதுவே துன்பத்துக்கும் ஹேதுவாக அதுவே துன்பத்திற்கு விதையாகவும் ஆகிறது. களத்திர புத்திர மித்ரார்த்த கிரகக்ஷேத்திர தனாதிகைஹி பிரியதே நததா பூரி சுகம் பும்சாம் யதா சுகம். அதாவது இந்த இந்த பொண்ணு பிள்ளை தோழன் பணம் காசு வீடு வாசல் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் எல்லாம் அவனுக்கு துக்கத்தை தான் கொடுக்குமே தவிர அவைகள்னால அவனுக்கு சுகம்ங்கிறது ஏற்படவே ஏற்படாது.
களத்திர புத்திர மித்ரார்த்த கிரக கஷேத்திர தனாதிகைஹி கிரியதே ந ததா பூரி சுகம் பும்சாம் யதா அசுகம். அவைகள் அவனுக்கு ஒரு அசுகம், சுகம் இல்லாததை கொடுப்பது மாதிரி அது எப்பவுமே சுகத்தை கொடுக்காது. இது சம்சார துக்கா அர்க்க தாபா அர்க்க தாபா அதி துக்கார்க்க தாப தாபித சேதசாம். இந்த துக்கம்ங்கிற சூரியனால் பீடிக்கப்பட்டு விமுக்தி பாதப சாயா மிருதே குத்திர சுகம் திருணாம். இவெல்லாம் முக்திங்கிற ஒரு நிழல் இல்லாம இந்த வெயில்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது, வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லி ததஸ்ய திரிவிதஸ்யாபி துக்கஜாதஸ்ய வைமவ கர்ப்பஜன்ம ஜராத்யேஷு ஸ்தானேஷு பிரபவிஷ்யதா. இதனால இந்த இந்த பரக்கரத்திலேருந்து இருக்கக்கூடிய 3 தாபங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அது எப்படி ஆகும்னு கேட்டா பகவான் அடையறதை தவிர வேற நிவர்த்தி கிடையாது. நிரஸ்த அதிசய ஆஹ்லாத சுக பாவைக லட்சணா பேஷஜம் பகவத் பிராப்தி ஏகாந்த ஆத்தியந்திகி மதா. பகவான அடையறதுங்கிற ஒண்ணுதான் அதுக்கு மருந்தே தவிர இந்த தாபத்திரயத்திலேருந்து விடுபடுறதுக்கு வேற வழி கிடையாது. தஸ்மாது தத் பிராப்தியை எத்தனஹா கர்த்தவியா பண்டிதைகி நராகி. அதனால அந்த பகவான அடையறதுக்கு மனுஷர்கள்லாம் பிரயத்தனம் பண்ணணும். தத் பிராப்தி ஹேது ஞானம் ச கர்மச்ச உக்தம் மகாமனே. அவனை அடைவதற்கு உண்டான வழிகளையும் இந்த ஒரு இதையும் சாஸ்திரங்கள்ல மகான்கள்லாம் விஸ்தாரமாக அத சொல்லி இருக்கா. ஆகமோத்தம் விவேகாதுச்ச திதா ஞானம் ததுச்சதே. இப்போ இதையெல்லாம் நிறைய வழிகள்லாம் சொல்ற. இப்ப ஆழ்வார்லாம் சொல்றாரு. இந்த ஆழ்வார் திருவாய்மொழியில முதல் திருவாய்மொழி 2ஆம் பதிகம் வீடுமின் முற்றுவோம் வீடு செய்து நுண்ணியர் வீடுடையானேன்னு சொல்ற இடத்துலயே விடுமின் விடுமின் இந்த பற்று விட்டுடுங்கோ, நீர் நுமது என்றுவை ஒண்ணுக்குதான் விட்டுருங்கோ, இறை சேர்மீன் உயிருக்கு அதிநேர் நிறை இல்லை, ஆத்மாவுக்கு அதை விட சிரேஷ்டமானது கிடையாதுன்னு எல்லாம் உபதேசம் பண்ற. இப்போ இது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட இந்த ஞானம்தான் அவனை அடைவதற்கு சரியான வழி. ஆகமோத்தம் விவேகாதுச்ச திதா ஞானம் ததுச்சதே. இந்த ஒரு ஒரு இந்த சாஸ்திரங்களினால் ஏற்பட்ட ஞானத்தினால்தான் அவனுக்கு வரணும். தஸ்மாத் தத் பிராப்தே எத்தனஹா தத் பிராப்தி ஹேது ஞானம் ச கர்மச்ச உக்தம் மகாமனே. அவனை அடைவதற்கு உண்டானம் என்னன்னு கேட்டா ஞானம் கர்மம். கர்மா ஞானம்தான் பகவான் அடைவதற்கு காரணம்னு சாஸ்திரங்கள்ல சொல்றது. அதுல வியாக்கியானத்துல எழுதுறச்சே சொல்ற யஸ்மாத் பகவத் பிராப்திரேவ தாபத்ரய நிவர்த்தி ஹேது தஸ்மாத் தத் பிராப்தி எத்தனஹா கர்த்தவ்யா புத்தே க்ஷேமகரஹ நது விபர்யஹ சமுச்சயோவா பிரம்ம வித்யாம் அதிஷ்டாய இயாஜம் சோது இதி பக்ஷ்யதி. இது எல்லாம் எப்படிங்கிறதையெல்லாம் சொல்ல போற. இப்போ இந்த அந்த ஞானம் 2 வகைப்படும். பகவானை அடைவதற்கு உண்டான ஞானம் ஆகமோத்தம் விவேகம். ஆகமத்தில் சொல்லப்பட்ட இந்த ஞானம் திதா விபஜ்யதே ஆகமோத்தம் இது விவேகாதுச்ச திதா ஞானம் சப்த பிரம்ம பிரம்மாகமமயம் பரம் பிரம்ம விவேகஜம். இது 2 வகை. சாஸ்திரங்களா படிச்சு இந்த சாஸ்திர ஞானம் அதனால தெரிஞ்சுக்கிறது என்றது ஒண்ணு. இன்னொன்னு விவேகத்தினால தெரிஞ்சுக்கிறது. சப்த பிரம்மகமயம் சப்த பிரம்ம ஆகமமயம். சப்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய சாஸ்திரத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறது. மற்றொன்று நம்முடைய டிஸ்கிரிமினேஷன்னால தெரிஞ்சுக்கிறது. சாஸ்திரத்தினால வர ஞானத்துக்கு சப்த பிரம்மம்னு பேரு. சாட்சாத் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிற ஞானத்துக்கு விவேக ஞானம்னு பேரு. அந்தம் தமஹா இவ அஜ்ஞானம் தீபவச்ச இந்திரியோத்பவம் யதா சூர்யா ததா ஞானம் எது விப்ரஹர்ஷே விவேகஜம். அவர் சொல்றார், ஏ பிராமணனே, அஜ்ஞானம் இருட்டுக்கு சமம். அந்தம் தமஹா இவ. இருட்டு அஜ்ஞானம்ங்கிறது இருட்டு மாதிரி இருக்கு. அது ஒரு மறைக்கிறது. அந்தமையோ அஜ்ஞானம் தீபவச்ச இந்திரியோத்பவம். இந்த அது அந்தகாரம்னு பேரு. இதெல்லாம் ஆத்ம ஞானம்ங்கிறது விளக்க மாதிரி. அது இருட்ட போக்கி அடிச்சு அந்த வஸ்துக்களை எல்லாம் நமக்கு காட்டுறது. இப்போ சொல்ற யதா சூர்யா ததா ஞானம். சூரியனை போல ஞானம்.
விப்ரஷே விவேகஜம் மனுரபி ஆக வேதார்த்தம் ஸ்மிருத்வா என் முனிசத்தமா ததேதத் சூயதாம் அத்திர சம்பந்தே கததோ மமா. இப்போ இந்த ஒரு ஒரு அந்த மனு மகர்ஷியும் இத பத்தியும் நல்லா விஸ்தாரமாக என்ன சொல்லி இருக்காருன்றத நான் சொல்றேன். द्वे ब्रह्मणि वेदितव्ये शब्द ब्रह्म परम चयत शब्द ब्रह्मणि निष्णातः பரம் பிரம்மா அதிகச்சதி. அதாவது பிரம்மம்ங்கிறது இரண்டு வகையானது. ஒண்ணு சப்த பிரம்மம், இன்னொன்னு பரபிரம்மம். சாஸ்திரங்களால வரக்கூடிய ஞானத்தை அடைந்து அதனால பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையை உடையவன் விவேகத்தின் மூலமாக ஞானத்தினால் பரபிரம்மத்தை அடைகிறான்னு அர்த்தம். द्वेवै विद्ये वेदितव्ये इति च अथर्वणी श्रुति. இந்த முண்டகோபனிஷத் அதர்வணி ஸ்ருதி அதர்வணி ஸ்ருதினா அதர்வ வேதத்தை சேர்ந்திருக்கக்கூடிய உபனிஷத்துன்னு அர்த்தம் இருக்கு. அதுவும் சொல்றது துவே வித்யே வேதித்தவ்யே. வித்யை இரண்டு வகைப்பட்டது. ஒண்ணு பரவித்யை, இன்னொன்னு அபரவித்யைன்னு பேரு. அப்போ இந்த பரையா து அக்ஷராத் பிராப்தி ரிக்வேதாதி மயா அபரா. இப்போ பரபிரம்மம்ங்கிறது என்னன்னு கேட்டா, இந்த பரவித்யைங்கிறது என்னன்னு கேட்டா அது பரமாத்மாவை அடைவிக்கிறது. அபரவித்யைங்கிறது என்னன்னு கேட்டா ரிக்வேதாதிகள், ரிக்வேதம் இந்த சதுர்வித வேதத்தினால் உண்டாகக்கூடியது. எது தது அவ்யக்தம் அஜரம் அச்சிந்தியம் அஜம் அவ்யயம் அனிர்தேசம் அரூபம் ச பாணிபாதாதி அசம்யுதம். அதாவது இது இந்த இந்த பரமாத்மாங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா வேதத்தினால் தெரிய முடியாது. அது உற்பத்தியாகிறது, மறைஞ்சு போறது, வளர்றது, குறையறது, அப்புறம் விகாரங்கள்லாம் இல்லாமல் இருக்கு. மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதது, அந்த ரூபங்கள்லாம் இல்லாதது, அனிர்தேஷ்பிடித்துன்னு சொல்ல முடியாது. விபு சர்வகதம் நித்தியம் பூதயோனி காரணம். அது எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடியது. இந்த சிருஷ்டிக்க காரணமானது. வியாபிய வியாப்தம் யதா சர்வம் வை பஷ்யந்தி சூரையா. இப்போ ஞானிகள்லாம் அத ஒரு சதா பஷ்யந்தி, இதையெல்லாம் அவர்கள் எப்பொழுதும் காண்கின்றார்கள். அதுதான் பரமாத்ம ஸ்வரூபம். அத பரம் பிரம்ம அதிகச்சதி பாணிபாதம் விபு சர்வகதம் எதை பஷ்யந்தி சூரையா தத் பிரம்ம தத் பரமம் தாம தத் தத்தேயம் மோக்ஷ காங்ஷிபி. அதுதான் பரம்பிரம்மம், அதுதான் மோட்சத்தை அடைபவர்களால் விரும்பப்பட வேண்டியது. ஸ்ருதி வாக்கியோதிதம் சூக்ஷம் தன் விஷ்ணோகோ பரமம் பதம். அதுதான் ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அதுதான் விஷ்ணுவனுடைய பரமஸ்தானம்னு பேரு. ததேவ பகவத் வாச்சியம் ஸ்வரூபம் பரமாத்மனா வாச்சகோ பகவத் சப்தா தஸ்ய ஆத்யஸ்ய அக்ஷயாத்மனா. இப்போ அந்த பரமாத்மாவனுடைய அந்த ஸ்வரூபத்துக்கு தான் என்ன பேருன்னு கேட்டா பகவான் அப்படிங்கிற குறிக்கிறது. அதுதான் விஷ்ணுவனுடைய பதம். பகவத் சப்தா தஸ்ய ஆத்யா. இந்த இதஞ்ச வச்சனம் தியானக்கு மேல பிரமாணங்கள். வாச்சகா பகவதா ஏவம் நிகதிதார்த்தஸ்ய தத் தத்துவம் தஸ்ய தத்வதா நியாயதே ஏன தஜ்ஞானம் பரம் அந்யது த்ரயீமயம். இவ்வாறு எவன் ஒருவன் ஞானத்தை அடைகிறானோ, இந்த ஞானம் தான் என்ன ஆறுதுன்னு கேட்டா இந்த ஞானம் அந்த பரமாத்மாவனுடைய ஞானம்தான். அதுதான் பரவித்யைன்னு பேரு. அத இந்த மூன்று வேதங்கள்ல சொல்லப்பட்ட ஞானம்ங்கிறது அபரவித்யைன்னு சொல்ற. அசப்த கோச்சரஸ்யாபி தஸ்யவே பிரம்மணோத்விஜ பூஜாயாம் பகவத் சப்தா கிரியதே ஹி உபசாரா. இந்த பகவான் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கோ இல்லையோ, இந்த பகவான் அப்படிங்கிற வார்த்தையானது ஒரு அந்த ஒரு உபச்சாரத்துக்காக சொல்றோம். பூஜாயாம் பகவத் சப்தா, பகவான் பகவான் அப்படிங்கிற இந்த எபித்தெட் அடையாளம், பகங்கிற அடையாளம்ங்கிறது ஒரு மரியாதைக்குரிய சொல். பூஜாயாம்னு சொல்லி இருக்க சுத்தே. ஆனா இது மகாவிபூத்தியாக்கே பரே பிரம்மணி சப்தே மைத்ரேயே பகவத் சப்தா சர்வகாரண காரணே. ஆனால் பகவான்ற இந்த சப்தம் இருக்கோ இல்லையோ, இது மகா விபூதிகளை கொண்டிருக்கக்கூடிய பகவானை, பரமாத்மாவை சாட்சாத்தாக குறிக்கும். பரமாத்மாவின் இடத்துல வரப்போது இந்த சப்தத்துக்கு ஔபச்சாரிகம், ஒரு ஃபிகரட்டிவ்னு சொல்றோமே அந்த மாதிரி கிடையாது.
அது டைரக்டாவே சொல்லும். மற்ற இடங்கள்ல எல்லாம் பகவான் சொல்றச்சே ஒரு மரியாதைக்காக பூஜாயான்னு சொல்லிடுறாரு. இப்போ அது மகாவிபூதியை உடைய பரபிரம்மாவாகின பகவத் சப்த எல்லாவற்றிற்கும் காரணமான பகவானை குறிக்கிறது. சம்பர்த்தா இது ததா பர்த்தா பகாரோ அர்த்தத்வயா அன்பிதா நேதா கமயிதா சிரஷ்டா ககாரார்த்தஸ்ததா முனே. இந்த பகவான் அப்படிங்கிற அடையாளத்துக்கு சொல்ற இந்த பகவான்ற இடத்துல பா அப்படிங்கிற எழுத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கு. அதாவது சிருஷ்டிச்ச ஜீவராசிகளை ரட்சிக்கிறதும், அப்புறம் அவரு எல்லாத்துக்கும் ஆசிரியமாக இருக்கிறதா சொல்ற. சம்பர்த்தா ததா பர்த்தா பகாரோ அர்த்த துவய அன்பிதா. இந்த பகவான்ல இருக்கக்கூடிய பா அப்படிங்கிற எழுத்துக்கு துவயம் ரெண்டு விதமான அர்த்தங்கள். சம்பர்த்தா அப்புறம் பர்த்தான்னு அர்த்தம். அதாவது ஒண்ணு அந்த ரக்ஷணம்ன்ற ஒரு அர்த்தம், எல்லாத்துக்கும் ஆசிரியமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த ககாரம்ன்ற அர்த்தத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, அந்த அவ நேதா கமயிதா சிரஷ்டா ககாரார்த்தஸ்ததா முனி. அந்த காங்கிற அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அது சொல்ற இந்த ஜீவாத்மா பண்ணின கர்மாக்களுக்கு அனுகுணமாக அவர்களுக்கு பலன்களை கொடுத்தலும், அப்போ எல்லாத்தையும் அந்த பிரளய காலத்தை தன்னிடத்துல இழுத்துக்கிறதும் மறுபடியும் சிருஷ்டிக்கிறதுங்கிறதா இந்த ககாரத்தினுடைய அர்த்தம். சொல்ற நேதா கிளீன கமயிதா சிரஷ்டா ககாரார்த்தஸ்ததா முனே. இதெல்லாம் இதுக்கு அர்த்தம். பா கா அப்படிங்கிறது இது பகவானிடத்துல மட்டும்தான் முக்கியார்த்தமாக இருக்கும். மற்றவர்களிடத்துல எல்லாம் இது ஔபச்சாரிகம்னு சொல்றாரு. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ் ஸ்ரீயா ஞான வைராக்கியோச்சைவ ஷண்ணாம் பக இதீரனா. இந்த 6 குணங்கள், இந்த 6 குணங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த ஒரு ஒரு பூர்த்தியா யாரிடத்துல இருக்கோ, அந்த பூர்த்தியா யாரிடத்துல இந்த இதெல்லாம் இருக்கோ அவனுக்கு தான் இந்த பகாங்கிற அடையாளமும் சொல்லும். அப்போ இது யாருக்கு சொல்லும்? வசந்தி தத்ர பூதானி பூதா ஆத்மனி அகிலாத்மனி சச்ச பூதேஷு அசேஷேஷு பகாரார்த்தா ததோ அவ்யயா. இந்த பகவான்ற இடத்துல இருக்கக்கூடிய வா இருக்கோ இல்லையோ, அந்த வாங்கிற எழுத்து யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா, அந்த வசந்தி தத்ர பூதானி அவனிடத்துலதான் எல்லா வஸ்துக்களும் வாசம் பண்றது. இந்த வாசம் பண்றதுங்கிறதுக்கெல்லாம் என்ன, எல்லா பூதங்களும் அவனிடத்துல இருக்கு, எல்லா பூதங்களிடத்திலும் அவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுனால பூதானி. சஜ பூதேஷு அசேஷேஷு அவன் எல்லாரும் இருக்கான்றதுனால இது ப க வா வான்ற எழுத்துக்கு அர்த்தமாக பகாரார்த்தோ அவ்யயா. ஏவமேஷ மகாச்சப்தோ மைத்ரேய பகவான் இது. இதுதான் பகவான்ற எழுத்துக்கு அர்த்தம். பரம பிரம்மபூதஸ்ய வாசுதேவஸ்ய ந அந்யகா. இது சாட்சாத் வாசுதேவனை தவிர வேற யாரையும் குறிக்காது. தத்திர பூஜ்ய பதார்த்தோக்தி பரிபாஷா சமன்விதா சப்தோயம் நோபச்சாரேன து அந்யத்ரஹி உபசாரதா. இந்த சப்தம்ங்கிறது இது யாரை குறிக்கும்னு கேட்டா முக்கியமாக பகவான் வாசுதேவனை குறிக்கும், வேற யாரையும் குறிக்காது. ஆனா மரியாதைக்காக கொஞ்சம் ரெவரன்ஷியலா இருக்கிறவாளை எல்லாம் பத்தி கூற வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் இது பகவான்ற ஒரு அடையாளத்தை சொல்றதே அப்படின்னு கேட்டா அது உபச்சாரம். சும்மா போனா போறதுன்னு ஒரு கௌரவத்துக்காக சொல்றதே தவிர அது வாஸ்தவத்துல அவளை குறிக்காது. முக்கியமாக யாரை குறிக்கும்னு கேட்டா பகவானை தான் குறிக்கும். சர்வாணி தத்திர பூதானி வசந்தி பரமாத்மனி பூதேஷு சர்வாத்மா வாசுதேவ ஸ்ததஸ்மிருதா. எல்லா பூதங்களும் இவனிடத்துல வாசம் பண்றது, இவனும் எல்லா இடத்துலயும் வாசம் பண்றதுனாலதான் இவனுக்கு வாசுதேவன் பேரு. பூதேஷு வசதே சஹா அந்தர்வசந்தி அத்ரச்ச தானி தாதா விதாதா ஜகதாம் வாசுதேவ ஸ்ததஸ் பிரபு. இந்த எல்லா வஸ்துக்களையும் இவன் இந்த ஒரு ஒரு பிரளயம் செய்வ பூதானி, அது அங்குட்டேனா வேற எங்கேயோ போயிட்டான். அது ஞானசக்தி பல ஐஸ்வர்ய வீசியாம் விநாயகே குணாதிபி. இந்த கெட்ட குணங்கள் இல்லாமல் இந்த 6 குணங்களும் இருந்தால்தான் அவனுக்கு பகவான்னு பேரு. எல்லா பூதங்களும் இவனிடத்துல வாசம் பண்றது, இவன் எல்லா இடத்துலயும் வாசம் பண்றதுனாலதான் இவனுக்கு வாசுதேவன் பேரு.
காண்டிக்க ஜனகாய ஆக பிருஷ்டா கேசித்வஜா புரா நாம வியாக்கியாம் அனந்தஸ்ய வாசுதேவஸ்ய தத்துவதா. இப்போ அடுத்ததுக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டுட்டாரு. இப்போ இந்த ஒரு ஒரு அதனால காண்டிக்க ஜனக சம்பாதம்னு பேர். அதாவது இந்த காண்டிக்கென்ற ஒரு ஜனகர் அவர் கேசித்வஜென்ற ராஜாவை கேட்க அவரும் வாசுதேவனுடைய பெயரை சொல்லி அவன் தான் கத்துன்ற அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் சொன்னார். இது அடுத்த அத்தியாயத்துல 6வது அத்தியாயத்துல சொல்ல போற. பூதேஷு வசதே சக அந்தர்வசந்தி அத்திரச்ச தானியது தாத்தா விதாதா ஜெகதாம் வாசுதேவ ஸ்தத பிரபு. இவன் எல்லா ஜீவராசிகள்லையும் இவன் உள்ள அந்தர்யாமியாக இருக்கான். எல்லா ஜீவராசிகளும் அவனிடத்துல ஆசிரியிச்சிருக்கின்றன. அவன்தான் லோகத்தை சிருஷ்டி பண்ணினவன், அவனே காக்கிறவன். அதனால அவனுக்கு வாசுதேவன்ற பேரு. சஹா சர்வபூத பிரகிருதி விகாரா குணாதி தோஷாம்ச்ச முனே வியதீதா அதீதா சர்வ ஆவரணா அகிலாத்மா தேனா அஸ்திருதம் எத் புவனாந்தராளே. அவன் தான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா சகல ஆவரணங்களையும் கடந்தவர். சர்வபூத பிரகிருதி விகார குணானாம் அதி முனே வியதீதா, எல்லாவற்றையும் தாண்டி இந்த அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அதீத ஆவரணா, ஆவரணம்னா மறைக்கிறது, எல்லா மறைப்புகளையும் தாண்டி அகிலாத்மா தேன அஸ்திருதம் எத் புவனாந்தரே. அதாவது அவன்தான் அந்த ஒரு எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கக்கூடியவன். சமஸ்த கல்யாண குணாத்மகோசோ சுசக்தி லேசா விருத்த பூதவர்கா இச்சா கிரகீத அபிமத ஊரு தேகா சம்சாதிதா அசேஷ ஜெகத்ஹிதோ யஹா சமஸ்த கல்யாண குணாத்மகோசோ. அவன் எல்லா விதமான கல்யாண குணங்களோடும் நிறைந்தவன். அவனுடைய தன்னுடைய சக்தியினுடைய லவலேசத்தினால எல்லா பிரபஞ்சத்தையும் வியாபிச்சிருக்கான். அவனுடைய சங்கல்பத்தினாலேயே அவனுடைய இச்சா அபிமத ஊர்தே, அவன் இஷ்டப்பட்டபடி தன்னுடைய சங்கல்பத்தினால் அவதாரம் செய்கிறான். அதனால தேஜோபல ஐஸ்வர்ய மகாவபோத சுவீரிய சக்தியாதி குணைகராசி பரப்பராணாம் சகலா எத்திர கிளேஷாதய சந்தி பராவரேஷே. அவன்தான் எல்லா 6 குணங்களோடும் அவனுடைய அவனுடைய ஒரு ஓஷன் ஆஃப் ஆல் த குவாலிட்டிஸ்னு அர்த்தம் இருக்குது. இதையெல்லாம் இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு அப்பாற்பட்டு இருந்து அதை விட உயர்ந்தவன். இவனால்தான் இவனுக்கு பகவான் அப்படின்னு பகவான் அப்படின்னு அர்த்தம் வருது. இந்த எல்லாவற்றுக்கும் அவன்தான் ஒரு ஈசனாக இருக்கிறான். சகா ஈஸ்வரா வியஷ்டி சமஷ்டி ரூபோ அவ்யக்த ஸ்வரூபா பிரகட ஸ்வரூபா சர்வேஸ்வரா சர்வதற்கு சர்வவிதுச்ச சமஸ்த சக்தி பரமேஸ்வராக்கியா. இவன் தான் என்ன பண்றான் அப்படின்னா இந்த ஒரு ஒரு சமஷ்டி ரூபமாகவும் வெஷ்டி ரூபமாகவும் இருக்கான். இந்த வியூகம் விபவம்னு எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, அந்த ரூபங்கள்னால சிருஷ்டியில 2 வியக்தமான சிருஷ்டி அவ்வியக்தமான சிருஷ்டி. முதல்ல ஆரம்பத்திலேயே இதை பத்தி சொன்னோம். அத சொன்ன பரரூபத்தினால அந்த அந்த ரூபங்கள்லாம் தெரியறது இல்லை. இந்த சர்வதற்கு சர்வவித்து சமஸ்தி சஞ்ஞாயதே ஏன தத் அஸ்ததோஷம் சுத்தம் பரம் நிர்மலம் ஏகரூபம் சந்திருஷ்யதே வாபி அவகமியதே வா தஜ்ஞானம் அஜ்ஞானம் அதோ அந்யதுக்தம். இப்போ இந்த இவனை காண முடியாமல் அவ்வியக்தனாக இருக்கான். எல்லா காலத்திலேயும் இவன் தான் நியமனம் பண்றான். எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன் பரமேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு திருநாமத்தோட இருக்கான். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த பகவான் இருக்கானோ இல்லையோ, எவன் ஒருவனை விவேக ஞானத்தினால் அடைகிறானோ சந்திருஷ்யதே வாபி சஞ்ஞாயதே அறிகிறானோ அவனை உணர்கிறானோ, அதான் பகவத் ஸ்வரூபத்தை அறிய பொழுதுதான் அவனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்படுறது. அந்த ஆத்ம ஞானம் தான், அந்த பக்தி ரூபமான ஞானம் தான் பரவித்யைன்னு பேர். இந்த பரவித்யை தவிர மற்றதெல்லாம் என்னன்னு கேட்டா அந்யதா, அதெல்லாம் அபரஜானம். அதெல்லாம் லோக விவகாரத்துக்கு உபயோகப்படுமே தவிர மோட்சத்துக்கு உபயோகப்படாதுன்னு அத கஷ்டங்கள், இந்த கஷ்டத்துக்கு உண்டான வழிகளை அடையக்கூடிய வழிய இந்த அத்தியாயத்துல சொன்னார். 5வது அத்தியாயத்துல. 6வது அத்தியாயத்துல இப்ப காண்டிக்க கேசித்வஜ சம்வாதம்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த அவருடைய விற்த்தாந்தம் காண்டிக்க ஜனக சம்வாதம். இந்த யோகத்தை பத்தி இந்த அத்தியாயத்துல சொல்லி மேல 2 அத்தியாயத்துல முடிப்பார். அதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம்.
இன்னைக்கு கேள்விகள் இருந்தா கேட்டுக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அடியேன் தன்யோஸ்மி. அதாவது இவ்வளவு பயமுறுத்திட்டு கடைசி இந்த பகவான் சொன்னோன்னா ஒரு ரிலாக்ஸேஷனே கிடைச்சி ஆக்கலாம். ஏன்னா அதுதான் உண்மையான, அதாவது தத்துவமா கேட்ட அத்தனை கஷ்டத்தையும் பார்த்து பயந்துக்கிட்டே இது என்ன அப்படின்ற போது அந்த வார்த்தை பகவான் சொன்ன உடனே எல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சது. தன்யோஸ்மி தன்யோஸ்மி. அவர் ஃபேக்ட சொன்னார், அவ்வளவுதான். இல்ல ஆனா ரொம்ப கிராபிக் டிஸ்கிரிப்ஷன். உண்மை சுடுமாச்சே. உண்மை எப்பவுமே நம்ம வந்து ஐயோ நம்ம கிட்ட வந்துருந்தேங்கிற ஒரு பயம் வந்துருங்க. நாம இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ற. நாம இதெல்லாம் பண்ணா என்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்படுவோம். இப்ப நம்மளே பாக்குறோம், பிரத்யட்சமா பல பேரை பாக்குறோம். இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறச்சே எத்தனை பேர் கஷ்டப்படுறா. இதனால காரணம் தெரியாது. வாஸ்தவத்துல காரணம்ங்கிறது இதனாலதான் வருது. இந்த காரணத்தினாலதான் நம்ம கஷ்டப்படுறோம். அது நமக்கு தெரியறது இல்லை. அதுதான் சுவாரஸ்யம். இல்ல தெரிஞ்சு அதை பத்தி கவலைப்படுறது இல்லை, தெரியுது, நன்னாவே தெரியுது. கர்ம வினைனா அது ஒன்றும் நமக்கு நம்மளை காப்பாத்திக்கணுங்கிற இவர் வந்து தடுக்கிறது. ஆக்சுவலா அதுதான் உண்மை. அடியன் ரொம்ப மோட்சத்தை பத்தி ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணல இல்லையா இதுல? அதாவது பகவானை பத்தி சொல்றார், பட் மோட்சத்தை பத்தி ரொம்ப சொல்லல. அதான் அந்த பகவான் அடையிறதுங்கிறது தான், அதான் மோட்சம். அதை டீடைல் பண்ணல. ஏன்னா இது புராணத்தினுடைய ஸ்கோப் இல்ல அது, அதனால இங்க சொல்லல. அந்த விவரம் ஓரளவுக்கு உபநிஷத்து உள்ளா கவர் பண்ணிடுறது இல்லையா? அது வந்துடுறது உபநிஷத்து வந்துடுறது ஃபுல்லாவே உபநிஷத்து எல்லா இதுவும் கவர் பண்றது இல்லையா? ஆமா ஆமா. வேதார்த்த சங்கரத்திலயும் கேட்டு இருக்கோம். அது ரொம்ப அற்புதமா நித்திய விபூதியை பத்தி நான் அற்புதமா ஆயிட்டு இருக்குது. அடியன் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் பாகவத ஆளுக்கு கேட்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அடியன் எல்லாம் பயந்து நடிக்கின்ற உட்கார்ந்து பயமுறுத்தல. அடுத்ததுல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நீங்க சொல்லல, அதுல இருக்கிறதான்னு சொன்னாங்க, நீங்க ஒண்ணல இயற்கையில. அடுத்ததுலயும் சொல்ல போற காண்டிக்க ஜனக சம்பாதத்துல அந்த கேசத்வஜர் அந்த விற்த்தாந்தம் ரொம்ப அழகா இருக்கும். சொல்லுவோம். உங்களுடைய பாக்கியம் அது முடிய போறதுன்னு நினைக்கிறச்சே சில சமயம் கஷ்டமா இருக்கு. இன்னும் இவ்வளவு நாள் அனுபவிச்சோம், இன்னும் எல்லாரும் தொடர்ந்து அனுபவிக்கணும்னு. இன்னும் சாத்து முறையை பத்தி இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. பாகவதால கம்யூனிகேட் பண்றோம்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அதாவது இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ், ரஃப்லி 3 to 4 வீக்ஸ்க்குள்ள ஆகும்னு நினைக்கிறேன் இல்லையா அடியன் சுவாமி? இன்னும் 3 அத்தியாயம் தான் இருக்கு. 6, 7, 8 அவ்வளவுதான். ஒரு 2 கிளாஸ் மேக்சிமம், 2 இல்லைன்னா மேக்சிமம் 3 அவ்வளவுதான். அதான் அந்த 3 வாரம் கழிச்சு எப்படிங்கறத இப்ப அஹோபிலமன் மைசூர்லயே பண்றதா முடிஞ்சா பாக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதை நான் பாகவதால கம்யூனிகேட் பண்றேன் அடியன். எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு அடியன். அதுதான் பேசிட்டு இருக்கோம்.